வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் கிணற்றுக்குள் விழுந்த கோழி குஞ்சை காப்பாற்ற முற்பட்ட 9 மாத குழந்தையின் தாய்க்கு நேர்ந்த சோகம், பரிதாபமாக உயிரிழப்பு. உயிரிழந்த முன்னாள் காவல்துறை அதிபருக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் இறுதிச் சடங்கில் காவல்துறை மரியாதை நடத்தப்படும், காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. அதிக விலையில் கீரி சம்பா விற்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கு விதிக்கப்பட்டது 10 லட்சம் அபராதம், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மரணமடைந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தலா 10 மில்லியன் இழப்பீடு, 55 வயது வரை மாதாந்த சம்பளமும் 55 வயதிற்கு பின் ஓய்வூதியமும் வழங்க முடிவு. செம்மணி மனித புதைகுழியில் நாளுக்கு நாள் தொடரும் அவலம், நேற்று பதிவான இதயங்களை உறைய வைக்கும் சம்பவம். சிடி விக்ரமரட்ன மரணத்தில் பெரும் சந்தேகம், விசாரணைகளை துரிதப்படுத்துங்கள், நளின் பண்டார எச்சரிக்கை. யாழில் இடம்பெற்ற சோகச் சம்பவம், விபத்தில் சிக்கி இளைஞன் பரிதாப உயிரிழப்பு. பெரும் டெங்கு அபாயத்தில் பாடசாலைகள், வெளியான அதிரவைக்கும் தரவுகள். பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்த தாய்லாந்தின் மகா சங்க நாயக்க தேரர்கள், கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயம். எங்கிருந்தோ முளைத்த ஒரு காளான்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், பிரபல்யமடைவதே இவரின் பிரதான நோக்கம், கொந்தளித்த முக்கிய புள்ளி. இதுபோன்ற செய்திகளை பெற்றுக்கொள்ள இப்போதைய எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வரணி பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் 9 மாத குழந்தையின் தாயான குடும்ப பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் தினேஷ் நேசமலர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட தகவல்களின்படி வரணி பகுதியில் உள்ள தனது வீட்டு கிணற்றுக்குள் விழுந்திருந்த கோழி குஞ்சை மீட்க அவர் முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பி அருகில் இருந்த மின் இணைப்பிற்கு அண்மித்து சென்றதை தொடர்ந்து மின்சாரம் தாக்கியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் கூட்டுறவு நிறுவனம் ஒன்றுக்கு செல்லும் 3 கட்ட மின் இணைப்பு குடியிருப்புகளுக்கு மேலாக செல்கின்றதாகவும் அதுவே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரட்னவின் இறுதிச் சடங்கு முழுமையான காவல்துறை மரியாதைகளுடன் நடைபெறவுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிபர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து காவல்துறை மரியாதைகளும் அவருக்கும் வழங்கப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ASP FU வுட்லர் தெரிவித்துள்ளார். அதன்படி அவரது இறுதிச் சடங்குகள் நாளைய தினம் முழுமையான காவல்துறை மரியாதைகளுடன் நடத்தப்பட உள்ளன. முன்னாள் காவல்துறை அதிபரின் உடல் தற்போது கொழும்பில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் இன்று முதல் இறுதி மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிடி விக்ரமரட்ன இலங்கையின் 35வது காவல்துறை அதிபராக பணியாற்றியவர். அவர் தனது இல்லத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவரது மரணத்திற்கான காரணம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் தனது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. இருப்பினும் மரணத்திற்கான இறுதி காரணம் அதிகாரப்பூர்வ விசாரணை மற்றும் நீதிமன்ற பரிசோதனை அறிக்கைகளின் பின்னரே உறுதிப்படுத்தப்படும். இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கு மாகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவும் மலாவே காவல்துறையும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் விசாரணையின் ஒரு பகுதியாக அவரது மனைவி மற்றும் 3 பாதுகாப்பு அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது.
அரசாங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச சில்லறை விலையை மீறி கீரி சம்பா அரிசி விற்பனை செய்த குற்றச்சாட்டில் பேருவளையில் அமைந்துள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபையின் தகவல் படி குறித்த சூப்பர் மார்க்கெட் 1 கிலோகிராம் உள்நாட்டு கீரி சம்பா அரிசியை 355 ரூபாவிற்கு விற்பனை செய்து வந்துள்ளது. இது வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 260 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலையை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாகும். மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது 5 கிலோகிராம் கீரி சம்பா அரிசி பொதிகள் 1775 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டதும் அதிகாரிகளினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபையின் களுத்துறை மாவட்ட புலனாய்வு அதிகாரிகள் நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைய சட்டத்தின் கீழ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த வழக்கு களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பு குற்றத்தை ஒப்புக்கொண்டது. அதனைத் தொடர்ந்து நீதவான் குறித்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்த 10 சிறை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு தலா 10 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதி மற்றும் சிறைத்துறை அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கான அமைச்சரவை குறிப்பும் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அது எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு மேலதிக நிவாரணமாக அவர்கள் 55 வயதை எட்டும் வரையிலான காலத்திற்கு மாத சம்பளத்திற்கு இணையான கொடுப்பனவு வழங்கவும் அதன் பின்னர் ஓய்வூதியத்தை வழங்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக சிறைத்துறை உயர் அதிகாரிகள், நீதித்துறை அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் பங்கேற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை மோதலில் 10 சிறை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் அதிகமானோர் காயமடைந்த நிலையில் அவர்களில் 21 பேர் சிறை அதிகாரிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த அதிகாரிகளில் 3 கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3வது நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இந்த அகழ்வு பணிகளின் போது மேலும் 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிதாக கண்டறியப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒரு வயது வந்தவரின் எலும்புக்கூட்டுடன் மிக அண்மையில் ஒரு குழந்தையின் எலும்புக்கூட்டு தொகுதியும் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் ஒரு மண்டையோடு தனித்துவமான நிலையில் கண்டறியப்பட்டதுடன் வெள்ளை நிற பாசிமணி, இரும்பு துண்டு மற்றும் வளையல் உள்ளிட்ட சில சான்று பொருட்களும் அகழ்வின் போது மீட்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களாக மொத்தம் 90 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இதுவரை 437 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 428 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரட்னவின் மரணம் தொடர்பில் விரிவான மற்றும் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார். குருநாகலில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர் இந்த மரணம் பல கேள்விகளை எழுப்புவதாக தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரட்ன கடந்த காலத்தில் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருந்ததாகவும் அதன் பின்னணியில் அவரது மரணம் குறித்து முழுமையான விசாரணை அவசியம் என்றும் அவர் கூறினார். மேலும் நாட்டில் சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடன் தொடர்புடைய சாட்சியாளர்கள் அல்லது முக்கிய நபர்கள் மர்மமான சூழ்நிலைகளில் உயிரிழப்பதாக கூறப்படும் சம்பவங்கள் கவலைக்குரியவை என்றும் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் காவல்துறை அதிபரின் மரணத்தை தற்கொலையாக கருதும் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பிய அவர் சம்பவத்தின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வ விசாரணையின் முடிவுகள் வெளிவர வேண்டும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் அரச சேவையாளர்கள் மீது பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியதுடன் இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தெளிவான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்றும் நளின் பண்டார தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் தென்மராட்சி கொடிகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சுண்டிபுரம் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வடமராட்சி பருத்துறை தும்பளை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய சின்னராசா துளசிகரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் சுமார் 2 மணியளவில் கொடிகாமத்திலிருந்து பருத்துறை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த அவர் உடனடியாக பருத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குள்ள அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவரின் சடலம் தற்போது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சட்ட மருத்துவ நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட டெங்கு ஒழிப்பு சோதனைகளில் டெங்கு நுளம்பு குடம்பிகள் அதிகளவில் பாடசாலை வளாகங்களிலேயே கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனவரி முதல் ஜூன் வரை நாடு முழுவதும் 2,50,477 வளாகங்கள் பரிசோதனை செய்யப்பட்டன. அவற்றில் பாடசாலை வளாகங்களிலேயே அதிகளவிலான நுளம்பு பெருக்க இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன்படி பரிசோதனை செய்யப்பட்ட பாடசாலைகளில் 42.5% டெங்கு நுளம்பு குடம்பிகள் காணப்படுகின்றன. அதேவேளை தொழிற்சாலைகளில் 38.4%, அரசு நிறுவன வளாகங்களில் 28.1%, மத வழிபாட்டு தலங்களில் 25.9% மற்றும் வீடுகளில் 9.2% ஆகிய இடங்களில் டெங்கு நுளம்பு குடம்பிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமீபத்திய தரவுகளின்படி இந்த ஆண்டு இதுவரை நாடு முழுவதும் 74,478 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவற்றில் ஜூலை மாதத்தின் முதல் 17 நாட்களில் மட்டும் 19,100 புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை நோய் பரவல் வேகமடைந்துள்ளதை காட்டுகிறது. மாகாணங்களின் அடிப்படையில் தொடர்ந்தும் மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். மாவட்டங்களின் அடிப்படையில் கம்பஹா மாவட்டத்தில் மட்டும் 15,596 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதற்கிடையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் வரையில் 3 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இந்த ஆண்டில் டெங்குவால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 53ஆக உயர்ந்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்த சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதுடன் நீர் தேங்கும் இடங்களை உடனுக்குடன் அகற்றுமாறும் பொதுமக்களிடம் சுகாதார அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். தாய்லாந்திலிருந்து உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்துள்ள மகாசங்க நாயக்க தேரர்கள் குழுவினர் நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் தாய்லாந்து இடையே பல நூற்றாண்டுகளாக நிலவி வரும் பௌத்த மத மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக இரு தரப்பினரும் விரிவாக கருத்து பரிமாறிக்கொண்டனர். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவையும் மத மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பையும் மேலும் விரிவுபடுத்துவதற்கான வழிமுறை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கலந்துரையாடலின் நிறைவில் இரு நாடுகளின் நீண்டகால பௌத்த மற்றும் கலாச்சார உறவுகளை நினைவு கூறும் வகையில் தாய்லாந்து மகாசங்க நாயக்க தேரர்கள் பிரதமருக்கு விசேட நினைவு பரிசுகளை வழங்கினர். இந்த நினைவு சின்னங்கள் இலங்கை மற்றும் தாய்லாந்து இடையிலான பொதுவான பௌத்த பாரம்பரியம், கலாச்சார விழுமியங்கள் மற்றும் பரஸ்பர நட்புறவின் அடையாளங்களாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் எங்கிருந்தோ முளைத்த ஒரு காளான் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த காளானுக்கு தன்னை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் அதிகரித்துள்ளது எனவும் அதற்கேற்றாற்போல் அவர் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டு நடந்து கொள்கிறார் எனவும் ஒரு வைத்தியர் அல்லது பாராளுமன்ற அங்கத்தவர் ஒருவர் நடப்பது போல் அவர் தற்போது நடந்து கொள்வதை காண முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், சில நேரங்களில் அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் ஒரு சிறுமைத்தனமாக காணப்படுவதாகவும் அந்த நபர் முன்னர் ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்த நபராக காணப்பட்டிருப்பினும் இப்போது அவர் தனக்கு பிரபல்யம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு நடந்து கொள்வதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.